சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய நட்பு, ஒரு பெரிய பணத்துக்காக நீங்க போராடி வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகரிக்கும். வேலைக்காக நிறைய அலைச்சல், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் வேலையில. ஆனா அந்த வேலையை எப்படியா நல்லபடியா சுமூகமா நல்லபடியா முடிச்சுடுவீங்க. அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வேலையில கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமா உருவாகக்கூடிய நாளா இருக்கப்படுது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த நாள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வருவது, பொருள் சேர்க்கை, நிறைய ஏற்றங்கள், அவசியமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடப்பது, இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் சரி, இந்த நாள் 4 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும். அமோகமான நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் கவனமா இருங்க. வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த், திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவு, இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாளா இருக்கப்படுது. கோவத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா போறோம். அதாவது எல்லாமே உடனே நடக்கணும்னு எண்ணம் மட்டும் வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. அது மட்டும் பாத்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள். எது செய்தாலும் சரி ஆணித்தனமாக திங்க் பண்ணி பண்ணுவீங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஐயோ பாவங்கிற எண்ணம் பொதுவா அதிகமா இருக்கும். பாசம் பரிவு அதிகமா இருக்கும். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது தாரமா நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், எல்லா காரியங்களையும் சின்ன சின்ன தடை தாமதங்கள், மன வருத்தம், பொருள் சேர்க்கையில கொஞ்சம் பிரச்சனை, ஒரு சில பேர் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகள், இதெல்லாம் வந்து போகக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ தெரியாத ஒரு மன வருத்தம், புரியாத ஒரு மன வருத்தம், திடீர் என்று ஒரு சில காரியங்களை நீங்க இறங்கி பண்ற மாதிரி இருக்கும். பிரயாணங்கள்ல அதி கவனமா இருக்கணும். 2 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க, எண்ணெய் சார்ந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஆழ்துணை கிணறு தோண்டக்கூடிய நபர்கள், மினரல் வெல்த் கனிம வளம் சார்ந்த எந்த தொழில இருக்கக்கூடிய நபர்களும் இந்த நாள் கவனமா இருக்கணும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் நடத்துக்கிறதும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும். வேணும்னு சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கீங்க. பொதுவா கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
நிறைய பிரயாணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு லைட்டா, அதாவது சொல்ற விஷயத்த சொல்லாத மாதிரியும், சொல்லாத விஷயத்த சொல்ற மாதிரியும் தப்பா கன்வே ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது. அவசியம் இல்லாத சிக்கல்களுள்ள போக வேண்டாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாள் பாத்தீங்கன்னா வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆனந்த் மின்கு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் திடீர் செலவுகள் ஏற்படும். ஒரு சில பேர் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூண்டு வெங்காயம் இல்லாம சாப்பிட்டாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னா சந்திரன் ராகு சேரும் பொழுது அது சாப்பிடச்சே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுக்காக இப்படி பிரச்சனை ஆகுதுன்னு தெரியாது. திடீர்னு அஜீரண கோளாறுகள், அல்சர் இதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, நம்மளுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பார்த்து தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாந்திரம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாள். அசாத்தியமான வலிமை, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆதாயம், எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், செலவு எல்லாம் வந்து போகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவா நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும், காரியத்தை எடுத்தாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கணும். அதை இந்த நாள் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். இது நம்மளால செய்ய முடியும்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க சூப்பரா இருப்பீங்க. அருமையான நாளா இருக்கப்படுது. மறதி, டென்ஷன் இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.